MK Stalin has become a separatist. That's what Stalin wants. He wants to break our country. He's a dangerous man. Stalin is more dangerous than Karunanidhi. Stalin is more dangerous than Karunanidhi. அந்த எஸ்ஜே சூர்யா வருவார்ல, ஆனந்தம். நீ பிறந்த உடனே ஜட்டி போட்டிய, இப்ப ஏன் கலட்டினா? ஆமா, பிறந்த உடனே ஜட்டி போட்டோம். இப்பவும் ஜட்டி போட்டு சுத்தினா நல்லாவா இருக்கும்? அதானே. என்னங்க ஒரு அரசியலுக்காக கூட நடிக்க வரமாட்டேங்குது உங்களுக்கு. பாருங்க, சுட்டு போட்டாலும் வரமாட்டேங்குது. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பண்ண ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே. இது வந்து பிஜேபியோட புல்டோசர் அரசியல் அப்படின்னு சொல்லுது. ஆமா. அப்புறம் 100 கோடியில வந்து சென்னையில் அறிவியல் மையம். உங்களுக்கு அறிவியல்னா என்னன்னு தெரியாது. இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அறிவியல் மையம் வந்து நீங்க சேர்ந்துருங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். இல்ல, எனக்கு ஒன்றும் புரியல. நாமெல்லாம் ஆனந்தமா இருக்க போய் அவங்க கதறாங்களா, இல்ல அவங்க எல்லாம் கதறதுனால நமக்கு ஆனந்தமா இருக்குதான்னு எனக்கு புரியல. எப்படியோ போத்திக்கிட்டு படுத்தா என்ன, படுத்துக்கிட்டு. ஆனா அந்த எஸ்ஜே சூர்யா வருவார்ல, ஆனந்தம். இல்ல, ஒரே ஒரு எழுத்து என்ன செய்யும், என்னெல்லாம் செய்யும். அர்னாப் கோஸ்வாமிய கதற விடும், நிர்மலா சீதாராமனை வந்து என்ன சொல்றது பதற விடும், அண்ணாமலைய வந்து அள விடும் அப்படின்னு கதற விட்டுருக்காங்க. தமிழ்நாடு பட்ஜெட்டுடைய லோகோ டிசைனை வந்து வெளியிட்ட உடனே போட்டாங்க. ஆமா, ரூன்னு போட்டாங்க. ஆமா, ஐயோ ஐயோ, அதுக்கு கடந்து அர்னாப் கோஸ்வாமி வந்து போட்டாரு. என்ன சொல்றது, இந்தியா டுடே வந்து ரொம்ப டேஞ்சரஸான அரசியல் அப்படின்னு தூக்கிட்டு வராங்க. அர்னாப் கோஸ்வாமி என்னன்னா, ஐயோ பிரிவினைவாதம், இது வந்து தனியாக போகுது தமிழ்நாடு, நேஷனல் சிம்பிளே வந்து அடிச்சிட்டீங்க, அது வந்து அட்டாக் பண்றாரு ஸ்டாலின் அப்படிங்கிறாரு. ஆமா, என்னடா அட்டாக்? தேசிய சின்னத்தை உடைச்சிட்டாங்க, நொறுக்கிட்டாங்க. ஊரெல்லாம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நீங்க உருட்டினடா, நாங்க எதுவும் பட்டோம், ஒண்ணுமே பண்ணலடா, ஜஸ்ட் எழுதுறாங்க. இப்ப தேசிய சின்னத்தை நம்ம எதுவும் மாத்தல. ஆமா, ஆனா இவங்க மாத்தினாங்க. வந்து நம்ம தேசிய சின்னம் அசோக சின்னம் இருக்கு இல்லையா, 4 சிங்கம் இருக்கக்கூடிய அதான் வந்து அதை வந்து வாயை பழந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஓனாய். அது சாதாரணமா ஒரு அமைதியா இருந்தது. சிங்கம் தன்னுடைய என்ன சொல்றது சிங்கம் மாதிரி இருந்துச்சு. இவங்க வந்து இந்த அனுமான் படத்தை வந்து ஒரு மாதிரி ஒரு டெரரிசமா மாத்தினாங்கல்ல, காபி கலர்ல அந்த மாதிரி சிங்கத்தை வந்து 4 பக்கமும் வாயை பழந்துட்டு வேட்டைக்கு காத்துட்டு இருக்கும்போது அகோரமா மாத்தி வச்சது அவங்கதான். மாத்தி வச்சது இவனுங்க. அதை பத்தி எல்லாம் ஒரு மீதான தாக்குதல் கிடையாது. அப்பெல்லாம் வந்து சின்னத்தின் மீது தாக்குதலா தெரியல. அது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. ரிபப்ளிக் டிவில அர்னாப் கோஸ்வாமிக்கு ஒரு பெரிய ஒரு வயசான ஆள் தான் கூப்பிட்டுருக்காங்க, இவரை கொஞ்சம் வச்சு நம்ம முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு அர்னாப் கோஸ்வாமி நினைச்சிருப்பாப்ல. அந்த ஆளுல ஏடா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே ஒண்ணும் சொல்லல, எதுக்கிட்ட அது நேஷனல் சிம்பிள் நீ சொல்ற அப்படின்னு எடுத்த உடனே கேட்டாரு. அதுக்கு அவன் பதில் சொல்லாம இட் இஸ் ஹிப்போக்ரஸி இந்தியிலேயே கதர் தான். வழக்கமா நம்ம டிவி சேனல்ல விவாதம் பார்த்திருக்கோம். விவாதத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க. இவர் என்னன்னா ஒப்பீனியன் சொல்லிட்டு அதை பத்தி நீங்க ரஜத் நீங்க சொல்லுங்க பேருக்கு ஒரு 2 பேரை கூப்பிட வேண்டியது, அவங்க வால்யூம் இறக்கி வச்சிட வேண்டியது. அந்த பக்கம் என்ன சொல்றது, இந்தியா டுடேல யாரு சர்தீப் தேசாயா அவர் பேரு, அவர் வந்து கூப்பிட்டு வச்சுட்டு யார இந்த சிம்பிளை ரெடி பண்ணதே தமிழர் தானே, நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னா அவரு கிரிட்டிசைஸ் எப்பனாலும் வரலாம். உதயகுமார் அவர் வந்து இந்த சிம்பிளை உருவாக்குனவர். அவர் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் திமுக, அவங்க அப்பா திமுக எம்எல்ஏ. உடனே திமுக எம்எல்ஏக்கள் திமுக எம்பிக்கள் தான் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. இல்லங்க, காலந்தோறும் மாறிட்டே இருக்கும். ஒரு நாள் ஜட்டி போட்டோம்னா அடுத்து டவுசர் போடணும், அடுத்து பேண்ட் போடணும், டெவலப் ஆகிட்டே போனோம். நீ பிறந்த உடனே ஜட்டி போட்டிய, இப்ப ஏன் கலட்டினா? ஆமா, பிறந்த உடனே ஜட்டி போட்டோம். இப்பவும் ஜட்டி போட்டு சுத்தினா நல்லாவா இருக்கும்? அதானே. என்னங்க ஷர்ட் பேண்ட் செட் போடுறோம், புரிஞ்சது. அந்த நேரத்துல ஒரு புரிதல் இருந்துச்சு. இப்ப நாங்க மாத்திக்கிட்டோம். இப்ப இது போட்டது எதுக்கு அப்படின்னா ஈஸி தான். இது எதிர்வினை.
நீங்கள் வந்து மும்மொழி அப்படிங்கிற பேர்ல இந்தி திணிப்பை செய்றீங்க, தமிழக கல்வி நிதியை வந்து கொடுக்க மாட்டீங்க, ஏமாத்துறீங்க, ஃபோர்ஜரி பண்றீங்க. அதற்கு எதிர்வினையாக நேஷனாலிட்டி அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா தேசிய ஒற்றுமை அப்படின்னா அது ஒற்றுமையா ஈக்குவலா ஈவனா பேலன்ஸா இருக்கணும்ல. நீ வந்து பணம் தர மாட்டேன், ஆனா நீ வந்து நான் சொல்றது இல்லங்க. இந்திய ஒற்றுமைங்கிறது பணம் வசூல் பண்றதுல இருக்குதா, வசூல் பண்ணதை பிரிச்சு கொடுக்கறதுல இருக்குதா? இப்ப இந்தியாவுடைய ஒற்றுமை எதுல இருக்குது? ஜனநாயகத்துல இருக்குது. நீங்க ஜனநாயகத்துக்கு விரோதமா பாசிசத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. மாநில உரிமை இருக்குது, நீங்க மாநில விரோதத்தை செஞ்சுக்கிட்டு மையப்படுத்துதல்ங்கிறது மாதிரி போறீங்க. மத சார்பின்மை தான் இந்திய ஜனநாயகத்தின் அடித்தளம். நீ அதை மாத்திட்டு மதவாத நாடுன்னு மாத்த முயற்சி பண்றீங்க. நீங்க தான் ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்கிறீங்க. அதாவது நாங்க ஒற்றுமையை அதிகப்படுத்தல. அதாவது அண்ணாமலையோட அஃபிடவிட் பாத்தீங்கன்னா ரூ போட்டு தான் எழுதியிருக்காரு. அண்ணாமலையோட ட்வீட் பாத்தீங்கன்னா ரூ போட்டு தான் இருக்காரு. இந்த நிர்மலா சீதாராமன் பிரிவினைவாதம், மொழிவாதம், இனவாதம் கதறாங்களே. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து தமிழ் பிராந்தியவாதம், பெரும்பான்மைவாதம், இது வந்து தமிழ் பெருமிதம். தமிழ் பெருமிதம் தான். அம்மா மண்ணாங்கட்டியா இல்ல மண்ணா? இல்லங்க, வெறும் 24,000 பேர் பேசுற உங்களுக்கே நீங்க வந்து 1,400 கோடி ரூபாய் ஒதுக்கி நீங்க பெருமிதம் பண்றீங்கன்னா, நாங்க 8 கோடி பேர் தமிழ்நாட்டுல பேசுறோம், உலகம் முழுக்க 12 கோடி பேர் தமிழ் மொழி பேசுறோம். 4 நாட்டுல கெத்தாமா 4 நாட்டுல வந்து தேசிய மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. எங்களுக்கு பெருமிதம் உண்டு. 5000 ஆண்டுகள் மாதவன் நாராயணன் சொன்னார்ல, சொன்னார்ல 5000 வருஷம் எங்களுக்கு வரலாறு இருக்குது. வரலாறு அந்த எழுத்து நாங்க கொண்டு வந்து உனக்கு என்ன பிரச்சனை? செம்மொழி, எங்க மொழி செம்மொழி, எங்களுக்கு பெருமிதம் இருக்குதான் செய்யும். ஆமா, அந்த ரூவை கொண்டு வந்த இப்ப பாருங்க, அண்ணா சரி நிர்மலா சீதாராமன் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவங்களும் எழுதுறது எல்லா இடத்துலயும் ரூன்னு தான் போட்டு எழுதிருக்காங்க. சோ நீங்கள் நேஷனாலிட்டியை நீங்கள் உடைத்து விட்டீர்கள், நேஷனாலிட்டியை நீங்க அட்டாக் பண்ணிருக்கீங்க, இந்திய ரூபாய் என்கிற அந்த மதிப்பு மேல நீங்க அட்டாக் பண்ணிக்கணும். உங்களை சொன்னா ஏத்துப்பீங்களா? அர்ணப் கோஸ்வாமி வந்து ஒரு சொல்றாரு, இன்னைக்கு இதன் மீது அட்டாக் பண்ணிருக்காங்க, நாளைக்கு தேசிய கொடி மீது அட்டாக் பண்ணுவாங்க. தேசிய கொடியவே நாங்களா ஆளு தேசிய கொடியவே 2000 வரைக்கும் அவங்களுடைய அலுவலகத்துல ஏத்தவே இல்லை. 50 ஆண்டுகளாக தேசிய கொடியை ஏத்தாம அவமதிச்சுக்கிட்டு வெறும் காவிய கொடியை ஏத்திக்கிட்டு இருந்தாங்களே. யாரு? இதுதானே யாருன்னு சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் யாரு? பிஜேபியோட அப்பன். பிஜேபியோட அரசு, அதாவது ஆர்எஸ்எஸ் அரசியல் பிரிவு தானே பிஜேபி. ஆர்எஸ்எஸ் அரசியல் பிரிவு தான் பிஜேபி. அப்படி இருக்கும்போது தாய் கேட்க துப்பு இல்ல. நீங்க வந்து ரூக்கும் ரேக்கும் நீ வந்து ரூட் போட்டுட்டு இருக்கிற ராஸ்கல். இது நாங்க காலகாலமா ரூ போட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆமா, நாங்க ரூ போடுவோம், ஊ போடுவோம், ஓ போடுவோம், எல்லாம் போடுவோம். அது எங்க இஷ்டம், எங்க மொழி. நாங்க என்ன ஒரு எதிர்வினையில செஞ்சோம். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நிறைய பண்ணலாமோ இருக்கு. இன்னும் நிறைய பண்ணலாம். ரொம்ப என்கரேஜிங்கா இருக்குது. ஒருத்தர் மோட்டிவேட் பண்ற மாதிரி. உங்கள் ஊக்கத்திற்கு நன்றிகள். ஆமா, ஸ்டாலினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவருடைய கனவு என்ன தெரியுமா? ஒரே ஒரு கனவு தானா, அவர் வந்து உதயநிதியை வந்து அடுத்த முதலமைச்சர் ஆகணுமா, இவ்வளவுதானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தூர்தர்ஷன்ல அது பாட்டுக்கு ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஜம்முன்னு இருந்துச்சு. அதுல ஆரஞ்சு கலர் இடத்துல யாரு? அது ஒரு நேஷனல் அடையாளம் தானே. பொதிகை தூக்குனது யாரு? பொதிகை தூக்குனது யாரு? நீ என்னோட பொதிகை அப்படிங்கிற தமிழ் பேரையே நீ தூக்குவியா? நாங்க சும்மா இருக்கணுமா? ரூனு மாத்திட்டா மட்டும் உனக்கு அப்படியே கோவம் கொப்பளிச்சுட்டு வருமா? அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் சங்கிங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க மாநில நலனுக்காக சண்டை போடுறாங்க. இங்க இருக்கிற சங்கிகளை பாத்தீங்கன்னா, நிர்மலாவாச்சு, இந்த அண்ணாமலையாச்சு, சொந்த நாட்டுக்கு சொந்த மொழிக்கு கேடு வைக்கிற மாதிரியே தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த சங்கி மாதிரி முட்டா சங்கி வேற எந்த சங்கியும் கிடையாது. சங்கியே முட்டாள் தான். அந்த முட்டாளே கேடு கட்ட சங்கி யாருன்னு பார்த்தோன்னா அந்த அண்ணாமலை, நிர்மலா. அதாவது சொந்த மொழிக்கு, சொந்த இனத்துக்கு, சொந்த மக்களுக்கு துரோகம் பண்ற இவங்களை எதை வச்சு அடிக்கிறான்னு மக்கள் தான் முடிவு பண்றாங்க. ஒண்ணு இல்லைங்க, மகாராஷ்டிராவுல RSS உடைய தலைவர் சொல்றாரு, இந்திய மொழி இருக்கிறதுனால மராட்டி மொழி தேவையில்லை அப்படின்னு RSS தலைவர் சொல்லி முடிக்கல. ஆமா, பட்னாவிஸ் கொதிக்கிறாரு. பிஜேபியோட சங்கி பட்னாவிஸ் என்ன சொல்றாரு? அது எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு RSS क्वेश्चन பண்றாரு. ஆமா, அவர் क्वेश्चन பண்றாரு. இத்தனைக்கும் பார்ப்பனர், இத்தனைக்கும் சித்பவன் பார்ப்பனர். நான் என்ன சொல்றேன், அவருக்கு டென்ஷன் ஆகுது. நான் என்ன சொல்றேன், குறைஞ்சபட்சம் அரசியலுக்கு அண்டியாது இதெல்லாம் பண்ண. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, கண்ணே அந்த மாதிரியாவது நீ நடிக்க. கண்ணே மணின்னு கூப்பிடுற அளவுக்கு இருக்கு. கண்ணே மணிக்கு அர்த்தம் இல்லாம பெரும் அடையாளம் சொல்லாதீங்க தயவுசெய்து. ஒரு அரசியலுக்காக கூட நடிக்க வரமாட்டேது உங்களுக்கு. பாருங்க, சுட்டு போட்டாலும் வரமாட்டேங்குது. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு கேவலமான சங்கிகளை நாம அங்க கையில வச்சிட்டு இருக்கும்போது இப்ப இதை கூட பண்ணா வேற என்ன பண்றது? உள்ளாராவுன்னு ஒருத்தருங்க, அவர் இந்த விவாதத்துல கலந்துக்கிறார் ரிபப்ளிக் டிவில. ஆமா, அவர் யாரு என்னன்னு நமக்கே தெரியல தான் பாக்குறோம். அவர் வந்து சொல்றாரு, இது தேசிய சின்னமே கிடையாது, தேசிய சின்னமே கிடையாது, RBI விட ஒரு சிம்பிள், அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு இவ்வளவு குதிக்கிறப்பா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க பேசாதீங்க, நயவஞ்சகம், சந்தர்ப்பவாதம்.
அவர் தெளிவா சொல்றாரு, இது RBI உடைய ஒரு சிம்பல், இது தேசிய சின்னம் கிடையாது, அரசியலமைப்போட அங்கீகாரம் பெற்றதும் கிடையாது, தேசிய பாதுகாக்கப்பட்ட தேசிய சின்னமும் கிடையாது, தேசிய கொடி போல சாரநாத் சிம்மத்தூர் அந்த மாதிரி கிடையாது, தேசிய புலி மாதிரியோ அல்லது வந்து மயில் மாதிரியோ அப்படி கூட கிடையாது. இத வச்சுக்கிட்டு இவங்க டான்ஸ் ஆடுறாங்களா? இதுக்கு எதுக்கே விவாதம்? இல்ல, அதுல ஒருத்தர் கேக்குறாரு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துலனா நீ வந்து ஆய் போனா கழுவ மாட்டியா, அது அரசியலமைப்பு சட்டத்துல சொன்னாதான் சிவன் ரொம்ப புத்திசாலித்தனமா கட்டுறா நினைச்சிடாங்க. அட டோமரு, இதெல்லாம் இருக்கணும் என்ன கேட்டா. ஏன்னா சுப்பையாங்கிற ஆள் வந்து ஒரு வயசான மூதாட்டி வீட்டுல போய் ஒண்ணுக்கு மூணுட்டு இன்னும் கேடி ராகவன் மாதிரி எல்லாம் மேட்டர் வேலை பார்த்துட்டு வந்தா தெரியுமா? அதுக்கெல்லாம் அரசியல் சட்டம் இருக்குது, இல்லாம கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீ பப்ளிக்ல போய் மூத்திர அடிச்ச அப்படின்னா பப்ளிக் நியூசன் கேஸ்னு ஒண்ணு இருக்குது 268, அதன்படி அது தண்டனைக்குரிய குற்றம். 290 படி அதுக்கு 200 ரூபாய் அபராதம். நீ கழுவாம வந்தாங்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்ல, ஆனா பொது இடத்துல நியூசன்ஸ் பண்ணா அது பிரச்சனை தான். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து இதெல்லாம் கரெக்டா தான் போட்டு வச்சிருக்குது. இப்போ ஒண்ணும் இல்ல, நீ உள்ள என்ன கலர் ஜட்டி போடணும், இல்ல என்ன கலர் பனியன் போடணும்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. சரியா? இந்தியாவுடைய மத சார்பின்மை இதோடைய அரசியலுடைய அடித்தளம். உத்தரப்பிரதேசத்துல அங்க வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து மசூதிகளை மூடிட்டு இருக்காங்க. ஹோலி பண்டிகைக்கு தார்பாய் போட்டு மூடுறாங்க. இந்த மாதிரி கேவலமான விஷயம் ஒரு முதலமைச்சர் அறிவிக்கிறாரு முஸ்லீம்கள் அன்னைக்கு நீங்க வெளியே வராதீங்க அப்படிங்கிறாங்க. வெளியே வராதீங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு நிர்வாகத்தை செஞ்சுக்கிட்டு நீங்க இந்த சின்னத்துக்கு போட்டு கதறிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒருமைப்பாடுன்னா என்னன்னு எங்களுக்கு வகுப்படுத்திட்டீங்க. ஒருமைப்பாடு இல்ல, நீங்க வந்து ஒருத்தர் அடிமையாக்கிட்டு இருக்கீங்க, இன்னொருத்தர் வந்து நாங்க டாமினேட் பண்றோம் அப்படின்னு காட்டிட்டு இருக்கீங்க. இது வந்து ஒருமைப்பாடு கிடையாது, இது வந்து நேஷனாலிட்டி கிடையாது, இது வந்து எந்த விதத்திலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்ல. வந்துட்டு வந்து அது வந்து இவங்க வந்து பைத்தியம், இவங்களுக்கு வந்து நிர்வாகமே பண்ண தெரியல, இவங்க வந்து ஜிகனா வேலை காட்டுறாங்க, இவங்க வந்து விளம்பரம் பண்றாங்க, இந்த அரசுங்கிறது மோசடியான அரசு. ஆனா எந்த டேட்டாவும் கிடையாது, எதுவும் கிடையாது. வாய்க்கு வந்து சொல்ற மதுவந்தி சொல்லிச்சு, டெய்லி பொண்ணுங்க வந்து ரேப் ஆகுறாங்க, வெளியில போய் நடக்கவே முடியலன்னு. ஆனா இந்தியாவோட சேஃபஸ்ட் சிட்டி 2வது இடத்துல சென்னை இருக்குது, சேஃபஸ்ட் ஸ்டேட்ல தமிழ்நாடு டாப்ல இருக்குது. ஆமா, முதல் 2 நகரமே தமிழ்நாட்டுல தான் இருக்குது, சென்னையும் கோயம்புத்தூரும். சங்கிகளை கூட நாங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம் அர்த்தம் அதுக்கு. கோயம்புத்தூர் ஆமா, அங்க பாருங்க அங்க சங்கிகள் அதிகம்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அங்க ஒரு லைப்ரரி பிளஸ் அறிவியல் மையம் தரப்போட்டு 300 கோடியில பவுண்டேஷன் போட்டு திறந்துட்டு இருக்காங்க, இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பினராயி விஜயன் சொன்ன மாதிரி அந்த பக்கம் சங்கிகளுக்கு ஓட்டு விழுந்திருக்கு அதிகமா. கல்வி தரத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது. அப்படிலாம் இருக்கிற இந்த நாட்டை பார்த்து, இந்த தமிழ்நாட்டை பார்த்து விட்டு நீ மதுவந்தி என்ன சொல்றாங்க, அரசியல் பேசணும்ல. ஆக இவங்களே ஒத்துக்கிட்டானுங்க, இந்த அமலாக்கத்துறை, அப்புறம் CBI, அப்புறம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து யாரும் நம்ம பேச்ச கேட்கலாம் உடனே அனுப்பி விடு, அழுத்தி விடு. ஆமா, இப்போ அனுப்பி விட்டு அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணுவா. ஆமா, இப்போ மும்மொழி கொள்கை அதுக்கு எதிராக நம்ம போராடிட்டு இருக்கிறோம், நிதி தராதுக்கு நம்ம போராடிட்டு இருக்கிறோம். இவங்க வந்து டாஸ்மாக்ல ரெய்டு நடத்துறாங்களாம். எது நம்ம அமலாக்கத்துறை விட்டு அதுல வந்து முதல்ல 1 லட்சம் கோடி பீதி விட்டாங்க, யாரும் கண்டுக்கல. அப்புறம் ஒரு 10,000 கோடினாங்க, அப்போ யாரும் கண்டுக்கல. இல்ல, இந்த டிபேட்லயே திருப்பி இதே தான் சொல்லதுக்கு வரானுங்க. 1000 கோடி ரூபாங்க ஏதாச்சும் அது இருந்துச்சுன்னா நீ நடத்துற. எங்களுக்கு தெரியும் நீங்க அமலாக்கத்துறை, அமுல் ஆக்குத்துறை எல்லாம் என்ன பண்ணுவீங்க. இது வரைக்கும் நீங்க ஒரு கேஸ நடத்தி நிரூபிச்சதே கிடையாது. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுக்கிட்டு டேமேஜ் பண்றது மட்டும்தான் நீங்க செய்யறீங்க. ஏஐ காரி துப்புது. ஏஐல வந்து கேக்குறாங்க, இடி இதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னா, ஏஐ குரூப்கான ஏதோ ஒரு ஏஐ அது என்ன சொல்லுது, இது வந்து பிஜேபியோட புல்டோசர் அரசியல் அப்படின்னு சொல்லுது. அவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்கானுங்க. தமிழுக்காக என்ன செய்தீர்கள்? நீங்க வந்து ஏஐ டெவலப் பண்றது ஏதாவது செய்திருக்கலாமே. நான் திருப்பி கேக்குறேன், இந்திய டெவலப் பண்றதுல நீங்க ஏஐ யூஸ் பண்ணிருக்கலாமே. ஆனா இந்த பட்ஜெட்ல சமஸ்கிருதத்தை டெவலப் பண்றதுக்கு நீங்க ஏஐ யூஸ் பண்ணிருக்கலாமே. நீங்க ஏஐ எதுக்கு யூஸ் பண்றீங்க? போலியான வீடியோக்களை உருவாக்குறதுக்கு, போலியான தகவல்களை பரப்புறதுக்கு மட்டும் ஏஐ யூஸ் பண்றீங்க. நாங்க இந்த பட்ஜெட்ல சுந்தர் பிச்சைக்கே போலியான வீடியோ ரெடி பண்ணிருக்காங்க. சுந்தர் பிச்சை வந்து ஏஐல என்ன சொல்றது, சுந்தர் பிச்சை வந்து ஹிந்தில பேசுற மாதிரி வீடியோ ரெடி பண்ணி அனுப்பிவிட்டாங்க. அது வந்து யூட்டர்ன் வந்து எடுத்து போட்டு ஃபேக்ட் செக் பண்ணி, ஏன்டா இப்படி பண்றீங்க, காவாலி பசங்களா பிக்காளி பசங்களா, எல்லாத்துலயும் பொய் பித்தலாட்டம் மோசடி, அதுதான் உங்க சித்தாந்தம். டெக்னாலஜி வந்தாலும் அந்த டெக்னாலஜி வந்து ஏஐ எதுக்கு பயன்படுத்துறேன்னா ஃப்ராட்தனம் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க. ஏஐ முதல்ல பாடத்திட்டத்துல கொண்டு வந்தது நாங்க. ஆமா, கம்ப்யூட்டர் முதல்ல பாடத்திட்டத்துல கொண்டு வந்தது நாங்க. எங்களுக்கு நீங்க பாடம் நடத்தாதீங்க. ஐடிக்குன்னு ஒரு தனி துறையை போட்டது எங்க? ஆமா, தமிழ்நாட்டுல ஐடி கேரிடார்னு ஒண்ணு உருவாக்கி அன்னைக்கு சவுத் மெட்ராஸ் முழுக்க டெவலப் ஆகிருக்குது. அப்படின்னா அதுல ஐடி கேரிடார் மிக முக்கியமானது. அதை கொண்டு வந்தது யாரு? உங்க அக்ரஹாரத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் பாதி பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம். இன்னொன்னு, அந்த டைட்டில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஎம்கே அட்டாக்ஸ் ஆன் நேஷனல் சிம்பல். அதாவது டிஎம்கே தமிழ்நாடு கிடையாதான், டிஎம்கே தமிழ்நாடோட ரெப்ரசன்டா நாங்க வச்சிருக்கோம். நாங்க தான் ஓட்டு போட்டு தமிழ்நாடு அரசு தான் இங்க வந்து பட்ஜெட் போடுது, அதுலதான் ரூல் மாத்திருக்காங்க. டிஎம்கேயோட கட்சி கூட்டத்துல இல்ல, டிஎம்கேயோட எங்களுடைய உணர்வைத்தான்
இந்த தமிழ்நாடு அரசு அரசு பிரதிபலிக்கிறது. எங்களுடைய முதலமைச்சர் தான் அதை செஞ்சுட்டு இருக்கிறாரு. நாங்க தான் அந்த முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தோம், நாங்க தான் அந்த கட்சியை தேர்ந்தெடுத்தோம். அவர்கள் எங்களின் அடையாளம். நீ தமிழ்நாடு தனியா திமுக தனியால இப்ப பிரிக்க முடியாது. அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. எதிர்கட்சியா இருந்தாலும் பிரிக்க முடியாது. ஏன்னா எதிர்கட்சியா கொண்டு வந்தது நாங்க தான். இவங்க வேற நமக்கு கிளாஸ் எடுக்காங்க. தொழில்நுட்ப பாடங்கள்லாம் நீ தமிழ் எல்லாம் பண்ணிருக்கணும்னு. ஆக்சுவலி நான் டிப்ளமோ படிக்கும் போது தமிழ்ல நான் வந்து படிப்பேன். அது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங். அதுல வந்து இங்கிலீஷ்லாம் நமக்கு 10th முடிச்சுட்டு வந்தோம்ல, நமக்கு அவ்வளவா தெரியாதுல்ல. அப்போ நான் வந்து தமிழ் புக் வச்சு தான் படிச்சேன். அப்பவே நமக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தான் இருந்துச்சு. அதுல மட்டும் இல்லைங்க, இன்ஜினியரிங் தமிழ்ல கொண்டு வந்தாங்க, மெடிக்கல் தமிழ்ல கொண்டு வந்தாங்க, எல்லாமே கொண்டு வந்தாங்க. எதனால அது வேல்யூ இல்ல அப்படின்னு சொன்னா, அது தமிழ்நாடு எல்லையை தாண்டி அதுக்கு வேல்யூ இல்ல. அதனால புரிஞ்சுக்கணும். அதனால மாணவர்கள், ஆனா நீங்க டெலிவரி வந்து இங்கிலீஷ்ல தான் பண்ணிட்டு ஆமா, அதுல மாணவர் சேர்க்கை வந்து குறைய ஆரம்பிச்சது. படித்தவர்களுக்கு வெளியே வேலைகள் கிடைக்கல. அப்பதான் ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சது, தமிழ்ங்கிறது நாம் பேசுற மொழிதான், ஆனா ஆங்கிலம் தான் தொழில்நுட்ப மொழி, உலக மொழி. அதனால நம்ம ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கறத நாங்க தீர்க்கமா, தமிழ் வளர்ச்சிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, எங்கள் மொழியை நாங்கள் பாதுகாப்பது, எங்களுக்குள்ள பரிமாற்றம், எங்களுக்கு வந்து வளர்ச்சி அதுக்குள்ள அறிவியலை கொண்டு வருது, அவ்வளவுதான். மத்தபடி தமிழ் கத்துறது இல்ல. சீமான புயல் கத்துவதும் அல்ல, நிர்மலா சீதாராமன் ஒண்ணும் இல்லைங்க. அவங்க சமஸ்கிருதம் தேவபாஷைன்னு இங்கிலீஷ் மீடியத்துல பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஆமா, நாங்களாவது இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கிறோம், தமிழ் மீடியத்துல படிக்க வைக்கிறோம். அவங்க அப்படி இல்ல, பியூர் இங்கிலீஷ் மீடியம், சிபிஎஸ்இ சிலபஸ். நீங்க தான் தேடி தேடி சேர்க்கறீங்க. சிபிஎஸ்இ சிலபஸ்ல நீ சொல்லு, தமிழ்நாட்டுல வந்து தமிழ் இங்கிலீஷ் கம்பல்சரி. ஏங்க நீங்க இங்கிலீஷ் மீடியத்துல நீங்க ஏன் சேர்க்கறீங்க? சமஸ்கிருத மீடியத்துல சேருங்க. இன்னைக்கு கர்நாடகாவில் ஒரு சம்பவம். அங்க வந்து ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல போய் அவர் வந்து கர்நாடகாவில் கன்னட மொழியில பேசுறாப்படி, அவன் இந்தியில பேசிட்டு இருக்கிறான். பயங்கர வாக்குவாத சண்டை. நீ எப்படி ஏன் மாநிலத்துல உட்கார்ந்து இருந்துகிட்டு கன்னடம் பேசுற மக்கள்கிட்ட நீ இந்தியில பேசுற அப்படின்னு சொல்லி கடமுடன்னு பயங்கர சண்டை. மகாராஷ்டிரால ஏர்டெல் ஆபீஸ்ல சண்டை. ஆமா, அங்க வந்து மராட்டில பேசுறா, நான் இந்தியில தான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது. ஆமா, இந்த ஊர்ல இருந்துட்டு நீ இந்தியில எப்படி பதில் சொல்ல முடியும்? அது சொல்லுது. அதோட மென்டாலிட்டி தான் நிர்மலா சீதாராமனோட மென்டாலிட்டி. என்ன அப்படின்னா, இது ஹிந்துஸ்தான், இங்க ஹிந்தி தான் பேசுவோம். என்ன அதேதான், இது தமிழ்நாடு, இது மகாராஷ்டிரா, இது கர்நாடகா, இங்க எங்க லாங்குவேஜ் தான் பேசுவோம், அதுக்கப்புறம் தான் மற்ற லாங்குவேஜ். தொடர்புக்கு தான் ஒரு ஆங்கிலம். ஆனா நீ வந்து இல்ல நீ ஹிந்தி தான் பேசணும்னு திணிச்சேன்னா அப்புறம் திருப்பி அடிக்க தான் செய்வோம், கலட்டி விட்டு அடிப்போம். எதிர்ப்பு வரதான் செய்யும். இங்க பத்த வச்ச நெருப்பு நீ இந்தியா முழுக்க பத்திக்கிட்டே இருக்குது. எது மும்மொழி கொள்கை மாற்றம் வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குதான் கர்நாடகாலயும் பட்ஜெட், அங்கேயும் வந்து ரூக்கு பதில் அவங்களும் அதே மாதிரி அவங்க ஊர்ல ஊ ஏதாவது போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், காலியா இருப்பானுங்க. ஆமா, நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கிறது ஒரு அரசு போடக்கூடிய பட்ஜெட்ல நீங்க வந்து நிறைய ஓலா கதை ஓட்டுவீங்க, ஊபர் கதையெல்லாம் ஓட்டுவீங்க. நாங்க அப்படிலாம் இல்ல. நாங்க வந்து எங்களுடைய பட்ஜெட் தெளிவா இருக்குது. ஓலா ஊபர்னா தான் ஞாபகம் வருது. இந்த ஸ்விக்கி ஓலா இந்த மாதிரி ஓட்டுற பசங்களுக்கு இன்னைக்கு பட்ஜெட்ல 20,000 மானியம் சொல்லிருக்காங்க. நீ அதுக்காக ஓட்ட போற அப்படின்னா, நீ பைக் வாங்க போனா 20,000 மானியம் அரசு இருக்குது வாங்குறதுக்கு. அப்படி வந்து நாங்க எங்க மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை கொண்டு வரோம் அந்த பட்ஜெட்ல. லோகா முக்கியமா, பட்ஜெட் முக்கியமா? நான் உங்களுக்கு சொல்றேன், சில விஷயங்களை சொல்றேன், அதை பாருங்க. இந்த பட்ஜெட்டை எதை விவாதிக்கணும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பு உருவாக்கணும் இல்லையா? புதிய தொழில் வளர்ச்சி இருக்குதா, தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்குதா, எதுக்கு ஒரு அரசு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்க அதோட எதிர்காலத்தை முடிவு. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து சமூகம், அனைத்து சமுதாயத்தினர், அனைத்து மதம் எல்லாத்தையும் சேர்த்து எல்லோருக்கும் எல்லாமும். பாருங்க, மதுரை கடலூரில் காலனி தொழிற்சாலை பூங்கா 250 கோடி 20,000 பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு. இது வந்து பூங்காங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதுல ஆரம்பத்துல இருந்து ஒரு சில நிறுவனங்கள் வரும், அதுக்கப்புறம் நிறுவனங்கள் பெருகிட்டே போகும். ஏன்னா அதுக்குரிய கேரடார் அது. ஆமா, எப்படி ஐடி கேரடாரோ அது போல. அது மாதிரி ஓசூர்ல வந்து புதிய டைட்டில் தொழில்நுட்ப பூங்கா, இதுக்கு 400 கோடி. டைட்டில் உங்களுக்கு தெரியும், அது வந்து ஐடி கம்பெனி எப்படி வந்து நமக்கு இங்க டைட்டில் பார்க் உருவாச்சுதோ அது போல ஓசூரை மையப்படுத்தி ஒரு டைட்டில் பூங்கா. திருச்சியில வந்து பொறியியல் பூங்கா 250 ஏக்கர்ல ஒரு பெரிய பூங்கா, 5,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. ஆமா, அப்புறம் 100 கோடியில வந்து சென்னையில் அறிவியல் மையம். உங்களுக்கு அறிவியல்னா என்னன்னு தெரியாது, இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அறிவியல் மையம் வந்து நீங்க சேர்ந்துருங்க. இருக்கிற சங்கிகளை அனுப்பி விட்டுருங்க. குறிப்பா அந்த அர்னாப் கோசமிட்ட நான் உங்களோட ஃபேன் தனுஷ் ஒருத்த பேசினா, அந்த தனுஷ் எங்க இருந்தாலும் வந்து அந்த அறிவியல் மையம் திறந்ததும் போய் ஏதாவது கத்துக்கோப்பா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அரசு உதவி பெறும் பள்ளி, ஏற்கனவே அரசு பள்ளிகள்ல தான் வந்து காலை உணவு திட்டம் இருந்தது. அது இனிமே வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகள்லயும் காலை உணவு நகர்ப்புறத்துக்கும் மாத்துறாங்க. இதை கிராம சைடுல இருந்து நகர்ப்புறத்துக்கும் 3 லட்சம் மாணவர்கள் பயனடைய போறாங்க. கக்கூஸ் நிரம்பி வழிய போகிறது அப்படின்னு தினமலர்ல செய்தி. இப்பவே நீ டைட்டில் வச்சுக்கோ, நோ டென்ஷன். ஆமா, அதெல்லாம் பண்ணுவோம். ஆமா, தமிழுக்கு நீங்க என்ன பண்றீங்க, தமிழ் மொழி வளர்ச்சிக்கு என்ன பண்றீங்க? எங்களுடைய ஆக சிறந்த அறிவார்ந்த நூல்கள் 500 புத்தகத்தை தேர்ந்தெடுத்து
உலக மொழிகளில் மொழிபெயர்த்து இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்த்து உலகம் முழுக்க நாங்க புத்தக கடையை திறக்க போறோம். கரெக்ட். ஆமா. திருநங்கைகளுக்கு என்ன சொல்றது, இனிமேல் எப்படி வந்து பெண்களுக்கு கொடுத்தாங்களோ அதே போல 1000 ரூபாய் அவங்களுக்கும் மாசம் உண்டு. ஆமா. அடுத்தது சுய உதவிக்குழு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அதுல ஏற்கனவே பலன் பெற்றவர்கள் இருக்கிறாங்க. அவங்க ரிமார்க் இல்லாதவர்கள் இவங்களை தான் அதுல சேர்ப்பாங்க. இப்போ அப்படிலாம் இல்ல, ஒதுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், எந்த ஆவணம் இல்லாதவர்கள் வாங்க, எல்லாரும் வாங்க. அவங்களுக்கு 10,000 சுய உதவி குழு மறுபடியும் உருவாக்க போறாங்க. அப்புறம் பசங்களாம் நிறைய பேர் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க. அதுல யாரெல்லாம் வந்து ரிட்டன் வந்து நீங்க வந்து முடிச்சிட்டீங்க, நேர்முக தேர்வுக்கு அதாவது இன்டர்வியூக்காக நீங்க ரெடி பண்றீங்களோ அவங்களுக்கு 50,000 ரூபாய் ஊக்கத்தொகை. ஆமா. பசங்க படிப்பாங்களா இல்லையா? கூடுதலா அப்ளை பண்றவங்களுக்குலாம் இல்ல, அப்ளை பண்ணி நீங்க பிரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன்னா நீ வந்து மெயின் எக்ஸாம் இன்டர்வியூக்காக நீ நிக்கிற. மெயின் எக்ஸாமுக்கு பிரிலிமினரி முடிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துரும். மெயின் எக்ஸாம் அப்ப இன்டர்வியூக்குலாம் உங்களுக்கு அது உதவிகரமா இருக்கும். படிக்கிறதுக்காக, போக்குவரத்துக்காக உதவியா இருக்கும். அப்புறமா எங்க அப்பா மாதிரி வயசான ஆட்கள்லாம், எங்க அப்பா எல்லாம் போன வாரம் வந்து சைக்கிள்ல ஏதோ ஊனி குழிவுல விழுந்து இருந்தாரு. என் ஃப்ரெண்டு வாக்கிங் போன பையன் எதாச்சியா பார்த்து எடுத்து வந்து பம்படியில பைப்பில் உட்கார வச்சு தண்ணி அடிச்சு வச்சு கழுவி விட்டு கொண்டு போய் சேர்த்தாரு. ஸோ அப்பாக்கள்லாம் இந்த மாதிரி தனியாலாம் நீ போக வேண்டாம். அப்பாக்கள் அம்மாக்கள் அவங்களுக்கு அன்பு சோழன் 25 இடத்துல வந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வருது. ஏன்னா முதியோர்கள் மீது இப்ப கிரைம் ரேட் அதிகமா கூட்டிட்டு இருக்குது. யாரெல்லாம் வயசானவங்க இருக்காங்க, ரிட்டையர்ட் அவங்கள அட்டாக் பண்றாங்க. ஸோ அவர்களுக்காக 25 அன்பு சோலைகள் அப்படின்னு முதியோர்களுக்காக ஒரு திட்டம் கொண்டு வராங்க. இது போக சரி முதியோர்கள் தானப்பா அப்படின்னா இந்த பக்கம் தோழிகள் விடுதி, ஏற்கனவே வந்து தோழிகள் விடுதி, தோழிகள் சார், விஜய் சார் இருக்கீங்களா? விஜய்னா அந்த தோழிகள் வந்து வேலை பார்க்குற தோழிகளுக்கு வந்து இங்க வந்து தங்குறது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. நம்பர் 1 சிங்கிள் இருந்தா இடம் கொடுக்க மாட்டாங்க வாடகைக்கு. நம்பர் 2 வந்து என்ன சொல்றது, ரேட் அதிகமாகுது, செலவு அதிகமாக. ஏன்னா வெளியூர்ல இருந்து இங்க வந்து தங்கி வேலை பாக்குறாங்கன்னா அதோட சூழல் புரியுது. சோ அவங்கள மேம்படுத்துறதுக்கு ஏற்கனவே பஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்த மாதிரி இப்போ என்ன செய்யறாங்க, தோழிகள் விடுதி எத்தனை இடத்துல திறக்கிறாங்க? இப்ப 10. ஆமா, 10 இடத்துல தோழிகள் விடுதி. ஆமா, இது இன்னும் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தோழிகள் விடுதி வரும்போது அந்த பெண்கள் வந்து ஒன்றிணைந்து வேலை பார்க்குற சூழலும் அது இன்னும் கூடுதலாகும், பாதுகாப்பும் கூடுதலாகும். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, முன்னாடி தோழி விடுதியில வந்து மாணவிகளும் இருப்பாங்க, வேலைக்கு போறவங்களும் இருப்பாங்க. இப்ப மாணவிகளுக்கு தனியா சென்னையிலயும் கோயம்புத்தூர்லயும் மாணவிகளுக்கு தனியா விடுதிகள் அப்படிங்கிறது படிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடத்துலயும் 1000 மாணவிகள் பயன்படுற மாதிரி மாணவிகளுக்கு தனியாக விடுதிகள் திறக்கப்படுறாங்க 3 இடத்துல. அதை விட மிக சூப்பரான ஒண்ணு இருக்குது, ரொம்ப ரொம்ப நவீனமான ஒரு திட்டம். 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்க போகிறார்கள். லேப்டாப் இல்லனா டேப், உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோப்பா. உனக்கு லேப்டாப் ஃப்ரீயா இருக்கா, லேப்டாப் எடுத்து யூஸ் பண்ணு. இல்லையா டேப் யூஸ் பண்றியா, டேப். உனக்கு எது வேணுமோ அது வந்து 20 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உங்களுக்கு வந்து கொடுக்க போறாங்க. சோ பசங்க படிச்சா போதும், ஒவ்வொன்னா வந்து சேரும். ஆமா ஆமா, நீ படிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் இந்த கவர்மெண்ட் செஞ்சு தருது. ஆனா அது இன்னொன்னு, பெண்களுக்கு சொத்துல சம உரிமை அப்படின்னு கொண்டு வந்த இந்த அரசு இன்று இன்னொரு முக்கியமான அறிவிப்பை வந்து பட்ஜெட்ல போட்டிருக்கு. என்னன்னா, பெண்கள் மீது நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணீங்கன்னா, பெண்கள் பேர்ல பண்ணீங்க அப்படின்னா 1% பத்திரப்பதிவுக்குள்ள டிஸ்கவுண்ட், அது ரேட்டு குறைக்கிறாங்க 1%. அப்போ வீட்டுல எல்லாம் யோசிப்பாங்க, ஒரு 10 லட்சம், அது 10 லட்சத்துக்கு உள்ள இருக்கணும். இப்போ அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய ஒரு உதவி தான். அப்புறம் பெண்கள் மேல, ஏன்னா அவங்களுக்கு தான் தேவை. 10 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்க தான் பெண்கள் வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு இதா வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த இது வந்து செய்யும் பொழுது பெண்கள் பேர்ல ஆட்டோமேட்டிக்கா ஒரு சொத்து ஒண்ணு உருவாகும். சோ எப்படி சுத்தி பார்த்தாலும் எங்க வந்து நீ வந்து விமன் எம்பவர்மெண்ட் நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு பஸ், பெண்களுக்கு விடுதி, பெண்களுக்கு வந்து என்ன சொல்றது லேப்டாப், பெண்களுக்கு வந்து கல்வி, மாசம் 1000 ரூபாய். அது இல்லாம கல்வி மட்டும் இல்ல, வேலை வாய்ப்பு 9 இடத்துல சிட்கோ மூலமாக தொழில் பூங்காக்களை வந்து உருவாக்குறாங்க. அதன் மூலமாக தொழில் வாய்ப்பு, நீங்க தொழிலும் தொடங்கலாம், தொழில் செய்யற இடத்துல வேலை வாய்ப்பும் பெற முடியும். நீ ஒண்ணு உங்களுக்கு தோணும், இதுக்கெல்லாம் மின்சாரம் நிறைய வேணுமே, திமுக ஆட்சி வந்தாலே மின் தட்டுப்பாடு வந்துருமே, அதுக்கும் திட்டம் இருக்குது. புனல் மின் நிலையம் 11,721 கோடி ரூபாயில புனல் மின் நிலையம் வைக்கிறாங்க. எங்கெல்லாம் அப்படின்னா, வெள்ளிமலையிலையும் ஆழியாறுலயும் மொத்தம் வந்து 1200 மெகாவாட் வெள்ளிமலையில, ஆழியாறுல 1800 மெகாவாட் ஆழியாறுல. இது இல்லாம 1125 எலக்ட்ரிக் பஸ். சீமானுக்கு டக்குன்னு டென்ஷன் ஆகும், ஐயோ கரண்ட் பில் யாரு கட்டுவா அப்படிமா, அப்பா தெரியும் அப்படிதான் கேப்பா. அதுக்குதான் நாங்க வந்து அனல் மின் நிலையம், நான் உன்கிட்ட கேட்டேனா அப்படின்னா நாம என்ன சொல்லணும், நான் உனக்காடா கொடுத்தேன், மூடிட்டு போடா வெண்ண அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சரிதானே? ஆமா. ஓகே, இப்படியாக இன்னைக்கு விவாதிக்க வேண்டிய விஷயம் தான்.
இது நல்லதா கெட்டதா? சென்னை மெட்ரோக்கு மட்டும் 27,000 கோடி கிட்டத்தட்ட ஒதுக்கி இருக்காங்க. ஒன்றிய அரசு தரணும், அவங்க தர மாட்டேங்கிறாங்க. தந்திருந்தா நேரம் ஏகப்பட்ட இடத்துல இப்போ டிராபிக் ஜாம் இல்லாம மெட்ரோ வேலை முடிஞ்சிருக்கும். அவங்க வந்து பழி வாங்குறாங்க, மெட்ரோ வேலை தாமதமாச்சுன்னா அந்த ரோடு டிராபிக் எல்லாம் பிரச்சனையா இருக்கும். இப்ப இதை வந்து கடுப்பாவாங்க கவர்மெண்ட் மேல, இப்படி எல்லாம் அவங்க பிளான் பண்றாங்க. ஆனால் அந்த தங்கம் தென்னரசு சொன்னார் பாருங்க, அந்த வார்த்தை தான், தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றும் தூளாய் போகும். ஏர்போர்ட் டு கிளாம்பாக்கம் அங்க ஒரு ரூட்டு, அதுக்கப்புறம் வந்து கோயம்பேடு டு பட்டாபிராம் ஆவடி அங்க ஒரு ரூட்டு, பூந்தமல்லியில இருந்து ஸ்ரீபெரும்புதூர் வழியாக சுங்குவாசத்திரம் வரைக்கும் ஒரு ரூட்டு. இது கிட்டத்தட்ட எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம ஃபியூச்சர்ல சென்னைக்குள்ள நீ நடமாடுறதுக்கு நீங்க மெட்ரோல ஏறினா சென்னை முழுக்க சுத்திட்டு வரலாம்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். இப்ப அப்படி இல்ல, சென்னையில இருந்து நீங்க திருவள்ளூருக்கும் போகலாம், அந்த பக்கம் காஞ்சிபுரத்துக்கும் போகலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து மெட்ரோ வந்து விரிவுபடுத்தி இருக்காங்க. சென்னையிலேயே எல்லாரும் குவியாதீங்க, சென்னைக்கு பக்கத்திலே 2000 கோடி செலவுல ஒரு நகரத்தை உருவாக்க போறோம். எப்படியோ பூவிலகி நண்பர்கள் ஆரம்பிச்சிருங்கப்பா, உங்களுக்கு வேலை வந்துருச்சு, ஏதாவது சுற்றுச்சூழல் சொல்லி ஆரம்பிங்க. எப்படி இருந்தாலும் சரி, தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, மருத்துவம், உள்கட்டமைப்பு, இதுதான் ஒரு மாநிலத்தின் அல்லது ஒரு நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது. நாம அதை நோக்கி ஒவ்வொரு படியா முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம். இதுல என்ன போதாமை இருக்குதுன்னு சொல்லுங்க. இதை இப்படி செஞ்சிருக்கலாமே, அப்படி செஞ்சிருக்கலாமே, சும்மா வச்சு நொல்ல சொல்றதுக்காக ஏதாவது சொல்லுங்க. ஆனா விவாதிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ரூவா ஆறா இது இல்ல விவாதிக்க வேண்டிய விஷயம். இல்ல 1000 கோடி ரூபாய் அப்படின்னு கேட்டிருக்காப்ல, இன்னைக்கு செஞ்சு 1000 கோடி ரூபாய் ஊழல் டாஸ்மாக் அப்படி இப்படின்னு அண்ணாமலை கதறாப்ல. அண்ணாமலை கதறினதுக்கு அப்புறம் தான் 1000 கோடி அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லுது. இது எப்படி அப்படின்னு செந்தில் பாலாஜி கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்வியை நீங்களும் கேளுங்க. இப்போதைக்கு பட்ஜெட்டை பத்தி பேசுங்க. பட்ஜெட்ல எவ்வளவு நல்ல விஷயம் வந்திருக்கோ அந்த விஷயம் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்னு ஃபாலோ பண்றதுக்கு நம்ம முயற்சிப்போம். அதுவரை அதை வேகப்படுத்துவோம், அதை வலியுறுத்துவோம், அதை நடைமுறைப்படுத்துறதை நோக்கி நம்மளுடைய சிந்தனைகள் போகட்டும். ஆமா, அது வரைக்கும் நாம வந்து இதை பத்தி தான் நம்ம கவனத்துல இருக்கணும். இந்த ரூவா அதுனா அது காண்டாகிறதுக்காக செஞ்சது, ஜஸ்ட் என்ஜாய், அவ்வளவுதான்.